அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அ திருப்பூர்ல நடந்த ஒரு வரதட்சணை கேஸ். வரதட்சணையால இறந்து போன ஒரு பொண்ண பத்தி தான் பேச போறேன். அந்த பொண்ணு பேரு ரிதன்யா. 27 வயசு. ஆனா பார்த்தா 22, 23 அவ்வளோதான் தெரியுது. ரொம்ப சின்ன பொண்ணு. ரொம்ப யங்கான ஏஜ். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணத பத்தி பேசலான்னு இருக்கேன். நீங்க செய்தியில பார்த்துருப்பீங்க. நெறைய வரதட்சணை குடுத்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு பத்தல. அதாவது இதெல்லாம் வந்து காசு பைத்தியம். ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி குடுத்து 78 நாள் தான் ஆயிருக்கு. என்ன ஒரு சரியா சொல்லணும்னா ஒரு 2 மாசம் ஆயிருக்கு. இடையில எங்கிட்டாவது போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க கோயிலுக்கெல்லாம். 2 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள வந்து அந்த பொண்ணு வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு நடந்திருக்கு. இப்போ பெரியவங்க இருக்காங்க. பொண்ணோட அம்மா, அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா, அப்பா வந்து இந்த வரதட்சணை பத்தி பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் அதில சம்மந்தம் இல்லாம இருந்திருந்தா கூட 2 பேரும் பாசமா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பையனும் வந்து அந்த பொண்ணுகிட்ட பாசமா நடந்துக்கல. இப்போ ஒருத்தருக்கு எதிரா 3 பேரு கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதுவும் அவன் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கான். வீட்லயே இருந்து எவ்வளோ பேசியிருப்பான்னு யோசித்து பாருங்க. சாயங்காலம் வந்து பேசுறதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஏதோ வாடகை வருதாம்மா, அத வச்சுக்கிட்டு வீட்லயே இருந்து நொய் நொய்ன்னுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த மருமக பையன். இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, என்ன வந்து பிசிக்கலாவும் கஷ்டப்படுத்துனாங்க, மென்டலாவும் கஷ்டப்படுத்துனாங்க. அந்த பொண்ணு சொல்றது, நேத்து நியூஸ்ல பார்த்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னால 2வது கல்யாணத்துக்கு முடியாது. அதாவது இது இது வந்து அப்டேட் ஆகாத இலக்கியம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவனுக்கு ஒருத்தியா நம்ம வாழணும்னு ஆசைப்படலாம். இன்னொருத்தரும் ஆசைப்படணும்ல அது போல. இப்போ ஒருவன் வந்து அந்த ஒருத்தியும் 2 பேருக்கும் இடையில உண்மையிலேயே பாசம், காதல்லாம் இருந்துச்சுன்னா, அது கரெக்ட்டு. இப்போ ஒருத்தருக்கு பாசம் இருக்கு, ஒருத்தருக்கு பாசம் இல்லன்னா, அவங்கள விட்டு விலகி போறது தான் நல்லது. இல்லன்னா அவங்க இதே போல தான் துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க. இதுல வந்து அந்த பொண்ணு இன்னைக்கு ஆடியோ வெளியிட்டுருக்காங்க. அந்த 2 ஆடியோல பார்க்குறேன். அந்த பொண்ணு ஏற்கனவே அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நான் வர்றேன்னு சொன்னதுக்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, "நீ வர வேணாம். அதாவது என்ன நம்புங்கப்பா, நான் கஷ்டத்துல இருக்கேன்." அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ ஏதோ சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிற மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த பொண்ண ஒரு கவுன்சிலிங்க்கு அனுப்பிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. அங்க நெறைய சொல்லியிருப்பாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு டாக்டர்ட்ட சொல்றதுக்கும், அம்மா, அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து அங்கேயே இருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருப்பி வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாள் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா, இந்த கஷ்டம் வந்து குறைஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஏதாவது முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இந்த மாரி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அ அந்த பொண்ணு போயிருக்காங்கன்னா, தொடர்ந்து அந்த இடத்துல பிரச்சனை தான். தொடர் பிரச்சனை. மன அழுத்தம், அவசரம், நம்ம இவ்வளவு காசு குடுத்தும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ துன்பமா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க. ஆனா நான் கரெக்ட்டா சொல்றேன் கேளுங்க.